அவன் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? ஆமா. போச்சா என்ன நீ பேசல, அந்த பொண்ணு பேசுது. அடுத்த சுகம் கண்ணு தெரியல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? அந்த பறவை நெஞ்சில் ஒரு போராட்டம். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? என்னன்னே பண்ணுவேடா? மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? லல்லி தோழியும் நானே, மணப்பொண்ணு தோழியும் நானே. அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கும், அதாவது என்னன்னா நார்மலாவே ஜென்ரலா யூஸிங்க. இப்போ நீங்க நானு இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகுது, ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்றான். நமக்குன்னு அடுத்து ஒரு லைஃப் வேணும், வாழ்க்கை துணை, அதாவது நம்ம லைஃப் ரன் பண்றதுக்குன்னு ஒருத்தங்க வேணும். அப்படியே வந்து நம்ம சும்மா ஆனதே யாருமே இல்லாம சிங்கிளா நம்ம இருந்துட முடியாது. ஸோ அது அவருடைய பர்சனல் லைஃப். இது வந்து காலங்காலமா அது சினிமால எல்லாத்துக்கும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ இதனால வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவருக்கு அது தெரியும் ப்ரோ. அதாவது வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு காயினுக்கு கூட 2 சைடு இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரிதான் 2 சைடு நம்ம யோசிக்கணும். சும்மா வந்து தளபதி இன்னைக்கு கூட்டிட்டு வராருன்னா அதுக்கு வந்து என்னன்னா காரணம் இருக்கும். ஆனா வந்து என்னங்கிறது எல்லாருமே வந்து எப்படி வேணா பேசுவாங்க. அவர் எப்பயுமே சைலண்டா தான் இருப்பாரு, எதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அதான் காலம் பதில் சொன்னோம். என்னங்கிறது ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா வரும். நம்ம சைடு அதான் நம்ம தளபதி மேல தப்பா இல்ல ப்ரீவியஸ் ஒய்ஃப் சங்கீதா மேல தப்பாங்கிறது அது பின்னாடி தெரியும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தளபதியெல்லாம் இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க. நானும் பாக்குறேன். இப்ப நியூஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா வீடியோ லீக் ஆயிருக்கு, 35 நிமிஷம் ஆச்சு. நம்ம சைட்ல 80% ஆஃப் பீப்புள், அதாவது நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து தளபதி அடிச்சுட்டு இருக்காங்க. அது தப்பு, வேணான்னு சொல்லிருங்க. பாலிடிக்ஸ்ல வந்து ஏதாவது தப்பு பண்ணாரா? இன்னி வரைக்கும் பாலிடிக்ஸ்ல வந்து தேவையில்லாம பேசினாரா? மக்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணாரா? அது அவருடைய விஷயம், அவருடைய பர்சனல் லைஃப், ஓகேவா? அதுல வந்து நம்ம எந்த பூமனுக்கும் வந்து ரைட்ஸ் கிடையாது பேச. ஸோ அதனால வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதான் நான் சொல்ல வரேன். தேவையில்லாம போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு 4 பேர் எப்படி வேணா பேசுவோம். நியூஸ் சேனல்ஸ்க்கு இது ஒரு கண்டென்ட், ஆமைங்க மென்டலன்ஸுக்கு, குள்ளன்ஸுக்கு, கோல்டிஸ்க்கு, எல்லாத்துக்கும். ஆனா அதை நம்ம பேசக்கூடாது, நம்ம தான் நிக்கணும். இப்பயும் நம்ம அடிச்சா மனுஷன் வந்து உடஞ்சிருவாரு, என்னடா இதுன்ட்டு. ஸோ இதனால வந்து தேவையில்லாத விஷயம். இது வந்து எதுக்கும் நீங்க வந்து இதெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இட் ஹேஸ் டு மூவ் ஆன். அது அவர் பர்சனல் லைஃப், அவர் டிசிஷன் எடுக்கிறார், ஓகேவா? இதை வந்து பாலிடிக்ஸ்குள்ள உள்ள கொண்டு வராதிங்க, த்ரிஷான்னு உள்ள கொண்டு வராதிங்க, தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை திருவான்மையூரில் நடைபெறும் திருமண விழாவில் விஜய் த்ரிஷா ஜோடியாக வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம்.
திருமண விழாவிற்கு ஒரே காரில் ஜோடியாக விஜய் மற்றும் த்ரிஷா வருகை தந்திருக்கிறார்கள். இந்தாமா அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அன்பாடு பாரம்பரியம் என்ன வருது? அது ஆசைப்பட்டிருக்கு. உங்களுக்காவது அறிவு வேணா? சாரு தானே திங்கிறீங்க. திருமண நிகழ்வில் பட்டு வேட்டி சட்டையுடன் வந்த விஜய் மற்றும் த்ரிஷா ஒரே காரில் வந்ததாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒரு பொண்ணு திட்டமிட்டே என்ன செய்ய? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு 9 பொண்டாட்டி கேக்குதா? ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கா, விஜய் இருக்கா. உங்க வீட்ல இருக்காங்களா சொல்லுங்க? என் வீட்ல நான் தினம் கேட்கிறேன், விஜய் இருக்காரா, விஜய் இருக்காருன்னு. இல்லவே இல்ல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. கார்த்தி வீட்ல இருக்காரான்னு சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல ஜீவா வீட்ல இருக்காரான்னு கேட்க சொல்லுங்க. இப்போ எல்லா வீட்லயும் விஜயும் இருக்கவங்க எல்லாருமே 41 பேர் செத்து போன அன்னைக்கு போயிருக்கலாம்ல. இந்த விஜய் வரன்னு பாட்டு பாடல. கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களே, வந்தியா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியம்? தமிழ்நாடே நான் தானே. உங்க வீட்ல தானே இழவு விழுந்திருக்கு. ஏங்க நீங்க போகல? செத்த இடத்துல நீ போய் நின்னியா? செத்த வீட்டுக்கு நீ போனியா? நீ துள்ள துடிக்க ஓடுறீல? ஸ்பாட்ல பிரதேஷ் பண்றான். 10 பேர் செத்துட்டான். அதுக்கு நடவடிக்கை நானு. நீ துள்ள துடிக்க ஓடுறீல? மகாபலிபுரம் ஹோட்டல்ல திரையை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு உள்ள எல்லாரையும் வந்து பார்க்க சொன்னீங்க. இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல வந்து ஆள வேணுமா நம்ம எல்லாரையும்? சீஃப் மினிஸ்டர் தான் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம். யார் வேணும்னாலும் முதலமைச்சரா இல்ல. எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. என்ன அடிப்படையில் இவரை நம்ம தலைவரா ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? 40 கிலோமீட்டர் வேகத்துல கரூர் விட்டு ஓடி போன நீ எப்படா தலைவன்னு நான் கேட்கல, கரூர் மக்கள் கேக்குறாங்க. உனக்கு நீங்க அவருக்கு வார்த்தைகளே கிடைக்கல பேசுறதுக்கு. தூய சக்தி இல்ல பேசிருக்காங்க மேடம். மணல் கொள்ளைய பத்தி எல்லாம் பேசிருக்காங்க. வார்த்தைகள் இல்லன்றீங்களே. மணல் கொள்ளைய பத்தி பேசிருக்காங்க. அதுக்கு மலரும்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் வார்த்தை தாக்கப்படுறாங்க. அத பத்தி பேசுங்க நீங்க. கத்தாதீங்க சார். என்ன அடிச்சிட்ட நீ? டேய் என்னடா சவுண்ட் குடுக்குற? என்னடா பம்புற? ஆபீசர் யாரடா? ஆபீசர். அவருக்கு சொல்லி வை உளும்னு. நீங்க ஆதரவாளர் தான், தாவேகா கிடையாது நீங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ஓ இப்படி வேற இப்ப இருக்கு. ஆமா ஆதரவாளர் தான், தாவேகா கிடையாது நீங்க. டேய் என்கிட்டயே டகாட்டி வேலை பண்றே நீ. நீ யாரு என்ன அட்ரஸே தெரியாது. நான் எனக்கு திமுகன்ற பட்டம் நீங்க கொடுக்க வேண்டாம். சுண்ணாம்பு அடிக்கிற நாய்க்கு பேச்ச பாரு. வந்திருக்கிறது நீங்க ஒரே பிரச்சனை எல்லாம் பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. இப்ப 2 நாள் முன்னாடி ஒரு அறிக்கை போட்டாரு. என்ன இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லாம கொலை நடந்திருக்குன்னு. அத பத்தி சொல்லுங்க. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க.